2012 விஜய் உடைய துப்பாக்கி படம் வந்தது இல்லையா, அப்போதான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்லீப்பர் செல் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது. இப்போ அந்த விஜய் உடைய கட்சிக்குள்ளேயே ஒரு ஸ்லீப்பர் செல். அந்த ஸ்லீப்பர் செல் யாரு, அவர் எதுக்கு விஜய் உடைய கட்சிக்குள்ள வந்திருக்கிறாரு, அவர் அனுப்புனது யார் அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். செங்கோட்டையன் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்ச எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் இப்போ நாளைய மறுநாள் 27ஆம் தேதி தாவேக்கால போய் இணைய போறார், தாவேக்கால சேர போறார். தாவேக்கால அவருக்கு பெரிய பதவியெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, செங்கோட்டையன் அதிமுகவை விட்டு வெளியேறி தாவேக்கால சேர்ந்தது யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி? அதிமுகவின் தோல்வியா, இல்லைன்னா தாவேக்காவின் வெற்றியா, இல்லைன்னா பிஜேபியின் தோல்வியா? ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஓபிஎஸ், சசிகலா இவங்களெல்லாம் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து கட்சியை வலுப்படுத்துவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த செங்கோட்டையன் திடீர்னு தாவேக்கால போய் சேர போறாரு. தாவேக்காவில் போய் இணையலாம் அப்படின்னு செங்கோட்டையன் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய முறை அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் போய் பார்த்துருக்கிறார், நிறைய முறை போய் பார்த்துருக்கிறாரு. அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு முடிவை இவர் எடுத்திருக்கிறார். அதிமுகவில் ஒரு பிரச்சனை நடக்குது, அதிமுகவுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் போய் பார்த்து பேசி என்ன நடக்க போகுது, அதிமுக யாருடைய கட்சி, அவங்களுடைய கட்சியா, அமித்ஷாவுடைய கட்சியா, இல்லைன்னா நிர்மலா சீதாராமனின் கட்சியா, பிஜேபி உருவாக்கின கட்சி அதிமுக. இப்போ வேணா பிஜேபி கையில் அதிமுக இருக்கலாம், ஆனால் அதிமுக அப்படின்ற கட்சியை உருவாக்கினது யார்? ஸோ அதையெல்லாம் மறந்துட்டு இவர் நேராக அமித்ஷா கிட்ட போறாரு, நிர்மலா சீதாராமன் கிட்ட போறாரு, அங்கே போய் பேசுறாரு. சரி, இவங்க கிட்ட எல்லாம் பேசினதுக்கப்புறம் இவர் அதிமுகவிலிருந்து நேராக பிஜேபியில போய் இணையணும். அங்கே இணையாம பிஜேபியில போய் சேராம தாவேக்காவுக்கு எதுக்கு போகணும்? அங்கே தான் அமித்ஷாவுடைய அந்த அரசியல் மூளை வேலை செய்யுது. அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை தவிர வேற எந்த கட்சியுமே எந்த ஸ்டேட்லேயுமே வலுவாக இருக்கக்கூடாது. அது அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் 2 பேருக்குமே பொருந்தும். இவங்களுக்கு பிஜேபியை தவிர எந்த ஸ்டேட்லேயுமே எந்த கட்சியுமே பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கக்கூடாது. அவங்கள எப்படியாவது உடைச்சி சுக்குநூறாக ஆக்கணும். இதுதான் அவங்களுடைய முடிவு. அதுக்கு முதல் பிளான் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முக்கியமான பிளான் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய கட்சியிலேருந்து ஒருத்தரை அந்த கட்சியில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. பார்த்தா இந்த கட்சியிலேருந்து ஏதோ சண்டை போட்டு போய் பிஜேபியிலேருந்து சண்டை போட்டு போய் அவர் அந்த கட்சியில் சேர்ந்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தெரியும். ஆனால் அது அவங்க சண்டை போட்டு போகிறது கிடையாது, இங்கேருந்து கணக்கு போட்டு போகிறது. ஒரு ஸ்லீப்பர் செல்லாக அந்த ஆளை அந்த கட்சியில் சேர்க்க வச்சு அதுக்கப்புறம் அந்த கட்சியை பற்றின பல விஷயங்களையும் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய மூவ் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அமித்ஷா அவருடைய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பார். அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். பரம் சிங் தல்வார் இவர் பிஜேபியிலேருந்து நேராக ஆம் ஆத்மி பார்ட்டியில் போய் சேர்றாரு டெல்லியில். அவர் சேர்ந்த அடுத்த வருஷம் டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டி தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்த ஆம் ஆத்மி பார்ட்டி அங்கே தோக்குது. ஏன்னா இங்கே நம்ம பரம் சிங் தல்வார் இருக்கார் இல்லையா, அவர் அமித்ஷாவுடைய ஸ்லீப்பர் செல் என்னென்ன பண்ணணும், எந்த மாதிரி நீக்கம்லாம் அவங்க பண்ணுறாங்க, அவங்க கட்சிக்குள்ளே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது, யார் யார் மேலெல்லாம் நம்ம ஊழல் குற்றச்சாட்டு போடலாம், யார் யாரெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கட்சியை பற்றின எல்லா விஷயமும் அமித்ஷா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த மாதிரி ஆளுங்க வேலை செய்வாங்க. இந்த மாதிரி வேலையை செய்கிறது தான் இந்த ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் போகிறாங்க பாருங்கள், அவங்களுடைய வேலை. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், பிஜேபி கையில் இடி, சிபிஐ, எலெக்ஷன் கமிஷன் இது எல்லாமே இவங்க கையில் தான் இருக்குது, அமித்ஷா கையில் தான் இருக்குது, மோடி கையில் தான் இருக்குது. ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் பிஜேபியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போய் சேர்ந்தால் அவரால் நிம்மதியாக இருக்க முடியுமா? அவங்களுக்கு தெரியும், இடி வருவாங்க, சிபிஐ வருவாங்க, வேறு எந்த மாதிரிலாம் பிரச்சனை அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. அப்படி இருந்தும் பிஜேபியிலேருந்து ஒருத்தர் வேறொரு கட்சியில் சேர்றாருன்னா அதெல்லாம் கணக்கு போட்டு சேர்றது தான். கேரளாவில் சந்தீப் வாரியர் இவர் பிஜேபியில் இருந்தவர் இப்போ காங்கிரஸுக்கு போயிருக்காரு. ஏன்னா எலெக்ஷன் நெருங்க போது பிஜேபிக்கு தேவையான வேலையெல்லாம், அந்த ஸ்லீப்பர் செல் வேலையெல்லாம் இங்கே காங்கிரஸில் செஞ்சு கொடுக்கணும். இப்போ இந்த சந்தீப் வாரியர் அங்கே காங்கிரஸில் போய் சேர்ந்துருக்கிறாரு. இந்த சந்தீப் வாரியர் எந்த அளவுக்கு ஒரு சங்கி அப்படின்னா அந்த மாதிரி சங்கி வேற இருக்கவே முடியாது, அப்பேற்பட்ட ஒரு சங்கி. அவர் தான் இப்போ போய் காங்கிரஸில் இணைஞ்சிருக்கிறார். ஏன் நம்ம சசி தரூரையும் கிட்டத்தட்ட பிஜேபிக்கு வேலை செய்ய வச்சுட்டாங்கல்ல, அவர் பேசுகிறதெல்லாம் பிஜேபிக்கு ஆதரவாக தான், இப்படி தான் பேசி ஆகணும். ஏன்னா அவருக்கு பின்னாடி சில பிரச்சனைகள் இருக்குது. 2011 ஜேஜே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு உதிரி பாகங்கள் வாங்குறதுல ஊழல் நடந்ததா
நம்ம செங்கோட்டையன் மேலேயும் ஒரு வழக்கு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் அதுலேருந்து அவர் வெளியில் வந்திருக்கிறாரு. இப்போ பிஜேபி நினச்சா மீண்டும் அதையெல்லாம் நோண்ட முடியாதா? 2011 ஒரு ஊழல் வழக்கையெல்லாம் சந்தித்த நம்ம செங்கோட்டையன் வந்து பிஜேபியில் போய் சேராமல் நேராக தாவேக்கால, அதுவும் திமுகவுக்கு பயங்கரமாக டஃப் கொடுக்குற, அதிமுகவை விட மிக அதிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு கட்சியில் போய் அவர் சேர்றாரு அப்படின்னா நீங்கள் யோசிச்சாலே உங்களுக்கு இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றது நல்லா புரியும். ஸோ இதை தான் சொன்னேன். செங்கோட்டையன் வந்து தாவேக்காவுக்குள்ள பதவி மோகத்துலலாம் போல, நம்ம அமித்ஷாவின் ஸ்லீப்பர் செல்லாக தான் போயிருக்கிறாரு. விஜயுடைய துப்பாக்கி இந்த படம் மூலமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்லீப்பர் செல் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது. அந்த படத்தில் நடித்த விஜய் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ அந்த கட்சி ஓரளவுக்கு வலுவான ஒரு கட்சியாக இருக்குது. அந்த ஒரு கட்சிக்குள்ள ஒரு ஸ்லீப்பர் செல்லை விஜய் அனுமதிப்பாரா, இல்லைன்னா அவர் தனியாக வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்காரா அப்படின்றதெல்லாம் நமக்கு போக போக தான் தெரியும். என்னுடைய கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தாலும் இல்லைனாலும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.